ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மினரல் மிக்சர் கொடுத்தா மாடு நல்லா பால் கறக்குமா இல்லையாங்கிறத பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க நீ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ மினரல் மிக்சருங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, எல்லா மினரல்ஸும் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க ஒரு பாக்கெட்டில் போட்டு. நம்ம 1 கிலோ 2 கிலோ 5 கிலோ 25 கிலோ 50 கிலோன்னு ஒவ்வொரு பாக்கெட்டில் விற்றுட்டு இருக்கோம். குவான்டிட்டியில் நான் என்ன வேணுமோ அதை வாங்கிக்கலாம். ஸோ மினரல் மிக்சருக்குள்ளே என்னென்ன மினரல்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கால்சியமு, அப்புறம் பார்த்திங்கன்னா சோடியம், மெக்னீசியம், அப்புறம் பாஸ்பரஸு, ஜிங்க்கு, காப்பரு, அயோடினு, இது மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. சில கம்பெனி பார்த்தீங்கன்னா சிலதை விட்டுருப்பாங்க, சில கம்பெனி பார்த்தா கொஞ்சம் நிறைய இருக்கும். நீங்கள் எது வேணுமோ அதை நல்லா பார்த்து வாங்கிக்கிறது நல்லது. உதாரணத்துக்கு கால்சியம் உங்களுக்கு தெரியும், எலும்பு இதில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, பால் நல்லா கறக்கிறதுக்கு கால்சியமு. மெக்னீசியம் பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா மினரல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேலையை செய்யும். ஸோ எதுக்காக நம்ம பார்த்தீங்கன்னா இது தனியாக கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாடு பார்த்தீங்கன்னா அந்த மசா புல், பச்சை தீவனம், வர தீவனம், மாடு தீவனம், தவிடு இதெல்லாம் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு எல்லா சத்துமே கிடைக்காது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மினரல் மிக்சர் கொடுக்குறோம். இதில் பார்த்திங்கன்னா எல்லா சத்துமே இருக்குது. ஸோ எவ்வளோ கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்த மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா பால் கறக்கிற மாட்டுக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 50 கிராம் பார்த்தீங்கன்னா கொடுக்குறது நல்லது. அதாவது எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக தண்ணியிலையோ இல்லை அப்படியே மினரல் மிக்சரை வாயிலையோ ஊற்றி விடக்கூடாது. நீங்கள் அந்த கான்சன்ட்ரேட்டட் ஃபீடுக்கும் பார்த்தீங்களா, இந்த தவிடு, மாடு தீவனம் தண்ணியில் கலந்து கொடுப்பீங்களே, அது மாதிரி இந்த மினரல் மிக்சரையும் அதோட கொஞ்சம் அந்த 50 கிராம் பார்த்தீங்கன்னா தண்ணியில் நல்லா கலந்து கொடுத்தா பார்த்தீங்கன்னா அது நல்லா சாப்பிட்டுக்கும். அது மூலிமா மட்டும் தான் நீங்கள் கொடுக்கணும், டைரெக்டாக அப்படி கொடுக்கக்கூடாது. இது கொடுக்கறனால என்ன பயன் பார்த்தீங்கன்னா பால் பார்த்தீங்கன்னா நல்லா கறக்கும். அதாவது மாடு பார்த்தீங்கன்னா கன்று போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கால்சியம் பற்றாக்குறதுனால மாடுனால் எந்திரிக்க முடியாது. நீங்கள் சப்போஸ் இந்த மாதிரி மினரல் மிக்சர் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அது மேலே கால்சியம் பற்றாக்குறை வராமல் பார்த்தீங்கன்னா கன்று போட்டதுனால டக்குன்னு எந்திரிக்கும். கன்று குட்டியும் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கும். இந்த சளி, காய்ச்சல் இது மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே வராமல் நோய் எதிர்ப்பு சக்தியும் பார்த்தீங்கன்னா அதுக்கு அதிகமாகவே இருக்கும். இது எங்கே வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மாடு தீவனம் தவிடு வாங்கி பார்த்தீங்களா, அந்த கடையிலே கேட்டாவே பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுப்பாங்க. அவங்ககிட்ட இல்லைன்னா கூட பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சில கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா மினரல் மிக்சருக்கு பதிலாக மினரல் பிளாக்னு ஒன்று இருக்கும். மினரல் பிளாக்னு பார்த்தீங்கன்னா எல்லா இந்த மிக்சர் பவுடர் பார்த்தீங்கன்னா நல்லா ஹை கம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா நல்லா அழுத்தி கல் மாதிரி மாற்றிடுவாங்க. ஸோ அந்த கல்லை பார்த்தீங்கன்னா மாடு கடுத்தாலில் தொங்க விட்ருவாங்க. மாடு பார்த்தீங்கன்னா வேணுங்கிறப்போ பார்த்தீங்கன்னா அது நக்கும், அதனால் சாப்பிட முடியாது, கல் மாதிரி இருக்கும், சாப்பிட முடியாது. ஸோ அதனால் நக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சத்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே போகும். அதனால் என்ன அது பார்த்தீங்கன்னா யூஸ் பார்த்தீங்கன்னா மினரல் மிக்சர் அளவுக்கு அந்த அளவுக்கு யூஸ் வராது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ சாப்பிடுதுன்னு நம்மளுக்கு அளவு தெரியாது. மினரல் மிக்சரை நான் கரெக்டாக ஒரு நாளைக்கு 50 கிராம் போடுவோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் மினரல் மிக்சரே வாங்குறது பார்த்தீங்கன்னா நல்லது. ஸோ நான் சொன்ன அந்த கான்சன்ட்ரேட் ஃபீடுங்கிறது இதுதான். தவிடு இருக்குது பார்த்தீங்கன்னா, தவிடு இங்கே மாடு தீவனுக்கு. ஸோ நீங்கள் மாட்டுக்கு தண்ணி காட்டும் போது பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தவிடு, மாட்டு தீவனம் கூடவே அந்த 50 கிராம் பார்த்தீங்கன்னா மினரல் மிக்சர் பார்த்தீங்கன்னா கலந்து விட்டிங்கன்னா நல்லா கலக்கி ஒரு 1/4 மணி நேரம் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறட்டும். நல்லா கலந்து எல்லா சத்துலாம் தண்ணியில் போனதுக்கப்புறம் இது குடிச்சின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு டைரெக்டாக அப்படியே நல்லாவே சத்து கிடைக்கும். ஸோ நீங்கள் அது மாதிரிவே கொடுங்க. ஸோ ஏதோ டவுட் இருந்தால் பார்த்தீங்கன்னா இதில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.